வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இன்று 1ஆம் தேதி புதிய வருடத்திலே கால் பதிக்கின்றோம். இந்த ஆண்டு எல்லோருக்குமே சிறந்த ஆண்டாக நிச்சயமாக அமைய வேண்டும். அதே போல எல்லோருக்குமே சிறந்த நாட்கள், ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் விரும்பிய நாட்கள் போல அமையும். காரணம், நாம் உருவாக்கிய புதிய ஆட்சி ஒன்று இருக்கிறது. அதிலே பல விடயங்கள் சிறப்பான விடயங்களாக இருக்கிறது. எனவே ஒரு நம்பிக்கை நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டை நாங்கள் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் புது வருட வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கிறேன். இந்த நேரத்தில் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களாக பார்க்கப்படுபவை, பொன்சேகா நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அதில் இவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காரணம், அவர் சொல்லியிருக்கின்ற விடயம், அதாவது தமிழ் விடுதலை புலிகளால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஒருபோதுமே உயிராபத்து தொடர்பான அச்சுறுத்தல் இருந்ததில்லை, ஒருபோதும் குண்டு தாக்குதல் முயற்சிகள் நடைபெறவில்லை என்கின்ற விடயங்களை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே யுத்தம் இடைநிறுத்தப்படுவது தொடர்பாக யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அமைதி காத்த காலங்களும் இருந்திருக்கிறது. எனவே அந்த காலம் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்டவர்களை தப்ப செய்வதற்காக செய்யப்பட்ட விடயம். எனவே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் ஒருபோதும் உயிர் அச்சுறுத்தலை விடுதலை புலிகளால் கொடுக்கப்படவில்லை என்கின்ற விடயங்களை தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த பாதுகாப்பு நீக்கப்படுவது தொடர்பாக அல்லது பாதுகாப்பு குறைக்கப்படுவது தொடர்பாக அவர் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். அவரை நாங்கள் பத்திரிகை பார்வையின் போது விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் மொட்டு மீண்டும் மலரும், யாராலும் மொட்டை சிதைக்க முடியாது என மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. காரணம், மொட்டை சேர்ந்திருக்கக்கூடியவர்களை மொட்டை சிதைத்து விடுவார்கள் என்கின்ற கருத்தாகவே அதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், வெளிப்படையாக அவர்கள் தங்களை தாங்களே தூற்றி கொண்ட விடயங்களை நாங்கள் கடந்த நாட்களிலே மறந்துவிட முடியாது. அதே போல பிரபாகரன் தப்பி செல்வதற்காக போர் நிறுத்தம் செய்தார் மஹிந்த, பொன்சேகா பரபரப்பு தகவல் என்பதே இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் அமைய பெற்றிருக்கிறது. எனவே பத்திரிகைக்குள்ளே செல்லலாம். இறுதிப் போரின் போது புலிகளின் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்டோர் தப்பி செல்வதற்காகவே 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மஹிந்த ராஜபக்ஷ போர் நிறுத்தத்தை அறிவித்தார். அதனால் அவர் மீது புலிகளுக்கு கோபம் இருக்காது. எனவே மஹிந்த ராஜபக்ஷ மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்று பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். இறுதிக்கட்ட போரின் போது இராணுவ தளபதியாக செயற்பட்ட ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யுத்தம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களால் தனியே நடத்தப்பட்டது அல்ல, அதிலே தலைமை தாங்கியவன் நான். எனவே எனக்கும் இது குறித்து உயிர் அச்சுறுத்தல் இருந்த போதெல்லாம் இது குறித்து கவனம் எடுக்கப்படவில்லை என்கின்ற விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார். அதாவது அவர் தன்னுடைய யுத்தம் தொடர்பான பதவியிலிருந்து விலகி ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்கு முனைந்திருந்தார். அதன்போது அந்த பெறுபேறு வெளியாக முன்னரே அவருடைய பாதுகாப்பு நீக்கப்பட்ட விடயத்தை ஞாபகப்படுத்தியிருந்தார். அதே போல் சிறையில் அடைக்கப்பட்ட போது விடுதலை புலிகளோடு சேர்த்து அடைக்கப்பட்ட விடயங்களையும் அவர் ஞாபகப்படுத்தியிருந்தார். எனவே அது சார்ந்த விடயங்களை அவர் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். அதை பார்க்கக்கூடியதாக அமைந்திருந்தது. இன்றைய முன்பக்க செய்திகளிலே ரயிலுடன் மோதி பெண் படுகாயம் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது. மண்ணெண்ணெய் விலை குறைப்பு என்கின்ற ஒரு நல்ல செய்தியை பார்க்க முடிகிறது. செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையிலே இந்த மண்ணெண்ணெயினுடைய விலை குறைக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது நிச்சயமாக ஒரு சிறந்த விடயமாக இருக்கும். மண்ணெண்ணெயினுடைய விலை லிட்டர் ஒன்று 5 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதன் புதிய விலை 183 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சிறிய அலகு குறைக்கப்பட்டாலும் விலை குறைப்பை நோக்கி நகர்வது ஒரு பாராட்டத்தக்க விடயமாகவே இருக்கிறது. மயங்கி விழுந்தவர் எழுந்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய பத்திரிகையிலும் பதிவாகி இருக்கிறது. அதே போல் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கின்ற விடயம் அதுவும் இன்றைய பத்திரிகையில் இருக்கிறது. உங்களுடைய பத்திரிகைகளை ஆழமாக பார்க்கின்ற போது இந்த விடயங்கள் அதிகளவாக தவிர்க்க முடியாத செய்திகளாக பதிவாகின்றன. எனவே அவற்றையும் நாங்கள் கடந்து செல்ல முடியும். உயர்தர
பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பான ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது. இந்த பெறுபேறுகளானது ஏப்ரலுக்குள் வெளியாகும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அனுர அரசின் பாதீடு மார்ச் 21 வாக்கெடுப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான விவாதத்தை வரவு செலவு திட்ட விவாதம் 2025 பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை இடம்பெறும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நேற்று நள்ளிரவு திருப்பலி யாழ் மரியன்னை பேராலயத்திலே நேற்று ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் அவர்களுடைய தலைமையிலே அந்த திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அங்கே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே வாழ்த்து செய்திகளும் குறிப்பாக புது வருடத்துக்கான வாழ்த்து செய்திகளும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. சாவகச்சேரி மருத்துவமனையிலே இனிமேல் பாஸ் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாவகச்சேரி மருத்துவமனையிலே இன்று முதல் பாஸ் நடைமுறை பின்பற்றப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இப்போது இருக்கக்கூடிய அரசியலுக்கும் சாவகச்சேரி மருத்துவமனைக்கும் இடையே மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. குறிப்பாக சாவகச்சேரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குறைபாடே புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தோற்றுவித்திருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் தொடர்பாக மிக கரிசனையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் கடந்த வாரம் கூட அந்த வைத்தியசாலையிலே பல குறைகள் சொல்லப்பட்டதை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்தில் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை திருத்துவதற்கு யோசனை என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் எதிர்ப்பு சட்டத்திலே திருத்தம் செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ் மாநகர சபை எல்லைக்குள் திண்ம கழிவு அகற்றல் பதிவு அட்டை என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் திண்ம கழிவு அகற்றல் பதிவு அட்டை விநியோகித்து குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு தடவையாவது ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த கழிவகற்றல் விடயம் நடைபெற வேண்டும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விடயம் மிக பாரதூரமான விடயமாகவும் இருக்கிறது. காரணம் அங்கே அந்த குப்பைகள் அகற்றப்படாமல் விடுகின்ற பட்சத்திலே அல்லது குப்பைகள் எடுக்க வராத நிலைமைகளிலே அவற்றை மக்கள் வீதிகளிலே வீச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக யாழ் நகர பகுதிகளிலே எங்குமே ஒரு குப்பை கூடை கூட காண முடியாது. மக்கள் தங்களுடைய குப்பைகளை கொண்டு சென்று குப்பை கூடைகளில் போடுவதற்கான வாய்ப்பு எங்களுடைய பிரதேசங்களிலே இல்லை. எனவே இது குறித்து உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் புதிய புதிய திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. இந்த திட்டம் வெற்றி அளிக்கும் பட்சத்திலே எதுவாக இருந்தாலும் எவ்வாறான நடைமுறைகள் இருந்தாலும் குப்பைகள் அகற்றப்பட்டால் போதுமானதாக இருக்கும் என்கின்ற எண்ணத்தோடு நகர வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருப்பது கழிவுகளை சேகரிப்பதற்கு மாநகர சபை தீர்மானித்திருப்பதாகவும் கிழமைகளில் ஒரு நாளாவது அந்த வீட்டுக்கு செல்ல இருப்பதாகவும் வீதிகளிலே குப்பைகளை வீசுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செயற்பாட்டை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு பொதுமக்கள் பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என்று யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர் கேட்டிருக்கக்கூடிய விடயமும் தரப்பட்டிருக்கிறது. திண்ம கழிவகற்றில் உள்ள குறைபாடுகள் காரணமாக நகர வீதிகளிலே பொதுமக்கள் குப்பைகளை வீசுகிறார்கள் என்ற அபிப்பிராயம் நிலவுகிறது. நாங்கள் இப்பொழுது பேசிய விடயம்தான். எனவே இந்த கழிவகற்றல் விடயத்தை சரியாக நிர்வகிப்பதற்கு முடிவெடுத்திருப்பதாக தோன்றுகிறது. எனவே வாரத்தில் ஒரு நாள் அங்கே குப்பைகள் அகற்றும் விடயம் இடம்பெறும் குறைந்தது. எனவே இது குறித்து பொதுமக்களும் தங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வெளியான வினாக்களுக்கு திறந்த புள்ளிகள் சட்டவிரோதம் உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. அதே நேரத்திலே பாடசாலைகள் நாளை ஆரம்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வவுனியா விபத்திலே 7 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. எலிக்காய்ச்சல் அறிகுறியோடு 2 மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது. இது குறித்தும் இன்றைய பத்திரிகைகளிலே பல செய்திகளை பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே முச்சந்தி முரளியினுடைய கருத்தை பார்க்கலாம். இந்த வருஷமாவது எங்களுக்கு உருப்படியான தீர்வு கிடைக்குமோ இல்லாட்டி எப்போவும் இலவு காத்த கிளியாக இருக்க போகிறோமோ என்கின்ற ரீதியிலே அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே இவ்வாறான செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முன்பக்க செய்திகளில் அரிசிக்கு தட்டுப்பாடு, பாட்சோறு இல்லாமல் புத்தாண்டில் பரிதவிப்பு என்கின்ற தலைப்போடு செய்திகள் பார்க்கப்படுகிறது. சந்தையில் நாட்டு அரிசி மற்றும் வெள்ளை அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் புத்தாண்டை வரவேற்க பாட்சோறு சமைக்க முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள் எவ்வாறு என்பதை நாங்கள் நாளைய தினங்களிலே பத்திரிகைகளிலே பார்க்க முடியும். அதே நேரத்தில் வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மொட்டு மீண்டும் மலரும் எவரும் சிதைக்க முடியாது மஹிந்த இருமாப் என்கின்ற விடயமாக அது அமைய பெற்றிருக்கிறது.
மொட்டு கட்சி படுதோல்வி அடைந்து விட்டதாகவும் அதற்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை என்றும் எவரும் கனவு காணக்கூடாது. மொட்டு மீண்டும் மலரும், எவராலும் அதை சிதைக்க முடியாதென பொதுஜன பெரமுனவின் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் அதிலே எந்தவிதமான தனித்துவமும் இல்லாத ஆட்சியாக மொட்டினுடைய ஆட்சி இருந்திருக்கிறது. ஊழல்வாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க 3/2 பெரும்பான்மை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு தேவையற்ற விடயங்களுக்கு அந்த 3/2 பெரும்பான்மை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் வழங்கிய அந்த ஆணையை அந்த கட்சியை சரியாக பயன்படுத்தாத காரணத்தால் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். எனவே அந்த நம்பிக்கையை நாங்கள் பாராட்ட வேண்டியதாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் அரசியல் என்பது எதிர்க்கட்சி ஒன்று பலமாக அமைகின்ற போது பலம் வாய்ந்ததாக இருக்கும். எனவே முதலிலே மொட்டு எதிர்க்கட்சி ஆசனத்திலாவது அமர வேண்டிய தேவை இருக்கிறது. பார்க்கலாம் எதிர்கால அரசியல் எவ்வாறு அமைய போகிறது என. புலமை பரிசில் பரீட்சை தொடர்பிலே நீதிமன்ற தீர்ப்பை ஆராய கால அவகாசம் தேவை பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கு அமைச்சுகளிலே விசாரணை பிரிவுகள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்காக அமைச்சுக்களிலே விசாரணை பிரிவுகளை நிறுவுவதற்கான யோசனை அமைச்சரவை மதிப்பளித்து அங்கே அது தொடர்பாக ஆராயப்படுகிறது. எனவே அந்த விடயமும் ஒரு சிறந்த விடயமாக பார்க்கப்படுகிறது. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை திருத்துவதற்கு அரசு தீர்மானம் என்கின்ற விடயம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் அமைச்சரவை அனுமதி என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. 2025ஆம் ஆண்டு ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 ரூபாவால் மண்ணெண்ணெய் விலை குறைப்பு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் போலீசாரின் யூடியூப் சேனல் மீது சைபர் தாக்குதல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையின் போலீஸ் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனல் சைபர் தாக்குதலுக்குள்ளாகி இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 2025 பட்ஜெட் பிப்ரவரி 18 முதல் மார்ச் 21 வரை விவாதம் என்கின்ற விடயமும் நாங்கள் பார்த்த செய்தி. உட்பக்க செய்திகளிலே காலத்தின் பெறுமதி உணர்ந்து கருத்தோடு செயற்படுவோம். புத்தாண்டு வாழ்த்து செய்தியிலே கலாநிதி ஆர் திருமுருகன் என்கின்ற செய்தியானது அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. மனித பிறப்பின் மகத்துவத்தினை நாங்கள் அனைவரும் உணர்ந்து மாசற்ற மனிதராக வாழ முயற்சி செய்து நாம் இதுவரை நம் சமூகத்துக்காக என்ன கருமங்களை ஆற்றினோம் என எண்ணி பிறக்கும் இந்த புது வருடத்திலே நல்ல காரியங்களை செய்ய திட்டமிடுவோம். இதனை தெளிப்பளை ஸ்ரீ துக்கார் தேவி தேவஸ்தானத்தினுடைய தலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்கள் தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்து செய்தியிலே தெரிவித்திருக்கிறார். அந்த விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சிறுவர்கள் மத்தியிலே பரவக்கூடிய காய்ச்சல் தொடர்பான ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. IMF நிபந்தனைகளை மக்களுக்கு நன்மை தரும் வகையிலே மாற்ற முடியும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல்வேறு செய்திகள் உட்பக்கத்திலும் பதிவாகி இருக்கிறது. தங்கம்மா அப்பா குட்டியின் 100ஆண்டு விழாவும் மலர் வெளியிடும் என்கின்ற ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கின்றன. அன்னை சிவதமிழ் செல்வி பண்டிதை கலாநிதி தங்கம்மா அப்பா குட்டி அவர்களுடைய 100ஆண்டு விழா நிகழ்வுகள் எதிர்வரும் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணிக்கு துர்காதேவி தேவஸ்தான அன்னை பூரணி மண்டபத்திலே தெளிப்பளை ஸ்ரீ துக்கார் தேவி தேவஸ்தானத்தினுடைய தலைவர் சொற்செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் தலைமையிலே இடம்பெற உள்ளதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முறையற்ற மாற்றத்தை புதிய ஆண்டிலே ஆரம்பிப்போம். புத்தாண்டு செய்தியிலே ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய அதாவது இந்த முறையற்ற விடயங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தி முறைமையான ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார். இதனிடத்திலே தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது புலிகளால் மஹிந்தவுக்கு உயிராபத்து இல்லை, பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்கள் தப்ப அவரே உதவினார், புலிகளுடன் மஹிந்த நெருங்கிய உறவை பேணியிருந்தார், மஹிந்த தனியாகவா யுத்தம் செய்தார் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் சரத் பொன்சேகா என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ மீது புலிகளுக்கு எந்த ஒரு வைராக்கியமும் இல்லை, போர் இடம்பெற்ற தருணத்தில் அவருக்கு எந்த விதமான உயிர் அச்சுறுத்தலும் இருந்ததில்லை, மஹிந்த ராஜபக்ஷ மீது குண்டு தாக்குதலை நடத்தவோ அல்லது வேறு விதமான தாக்குதலை நடத்தவோ எந்த ஒரு தீவிரவாதியும் முற்பட்டிருக்கவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே வெளிக்கடை சிறையிலே என்னை அடைத்த தருணத்திலே புலிகள் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி ஒருவரும் சிறையில் என்னோடு இருந்திருந்தார் என அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எப்போதும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த மாட்டார்கள், மஹிந்த ராஜபக்ஷ பிரபாகரனுடன் சமாதான பேச்சுக்களை நடத்தி யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காகவே ஆட்சிக்கு வந்திருந்தார்,
போர் முடிவதற்கு 3 மாதங்கள் இருந்த தருணத்திலே போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தார். பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்கள் தப்பிச் செல்லவே அவர் அந்த நடவடிக்கையை எடுத்திருந்தார். போர் நிறுத்த அறிவிப்பு காரணமாக 3 மாதங்கள் போர் பின்னோக்கி நகர்ந்ததுடன் இராணுவத்தினரும் 5 கிலோமீட்டர் பின்னோக்கி செல்கின்ற நிலைமை ஏற்பட்டதாகவும் 5 ராஜபக்ஷ புலிகளுடன் நெருங்கிய உறவை பேணியிருந்தார் எனவும் அதனால் புலிகளால் அவரது உயிருக்கு ஆபத்தில்லை எனவும் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர்களுடைய தோல்வி காரணங்களையும் மனதில் இருத்தி அவர் இவ்வாறு பேசியிருக்க முடியும். அதே நேரத்திலே வர இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தல் இளையோருக்கு வாய்ப்பு வழங்க தமிழரசு தயார் என சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இளையோர்கள் சுதந்திரமாக சிந்திக்கவும் பேசவும் அங்கே வாய்ப்பு இருக்குமா என்கின்ற விடயங்களும் இருக்கிறது. எனவே அந்த கட்சியிலே இதுவரை தலைவர் தொடர்பான ஒரு குழப்ப நிலைமை இருக்கிறது. இந்த நிலையிலே இவ்வாறு பேசப்பட்டிருக்கிறது. எனவே அங்கே பல சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டிய நிலையில் அந்த கட்சி இருக்கிறது. பேருந்து மோதி சிறுவன் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. இந்த சோகம் வவுனியாவில் இடம்பெற்றிருக்கிறது. மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஊரழு பகுதியிலே பதிவாகி இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திதான். யாழ் மக்களை உசார் திடீரென அதிகரிக்கின்ற டெங்கு நோய் தாக்கம் என சொல்லப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே 2025 வரவு செலவு திட்டம் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 17 முன்வைக்கப்பட இருக்கிறது. அதே நேரத்திலே ஏஎல் பரீட்சையில் திருப்தி இல்லை, விரக்தியில் உயிரை மாய்த்த யாழ் மாணவி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நடைபெற்று முடிந்த உயர்தர பரீட்சை திருப்திகரமாக அமையவில்லை என்கின்ற விரக்தியிலே அவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பரீட்சை பெறுவர் வரவில்லை, ஆனால் அவர் தன்னுடைய பெறுபரை தானே எண்ணி அவ்வாறு உயிரை மாய்த்திருக்கிறார். அரிசி தட்டுப்பாட்டுக்கு மிக விரைவிலே தீர்வு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம், ஒருவர் கைது, மேலும் பலரை கைது செய்ய நடவடிக்கை என்கின்ற விடயங்களும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவானவை. உட்பக்க செய்திகளிலே இலங்கை மீனவர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்குக கொரிய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு முகாம் தடுப்பு மையமானது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை விமானப்படை முல்லைத்தீவு முகாமை தடுப்பு மையமாக பிரகடனப்படுத்தும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு விமான தளம் தடுப்பு முகாமாக செவ்வாய்க்கிழமை முதல் இயங்கும் என அதிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடற்படையினரால் அண்மையிலே மீட்கப்பட்ட 103 மியன்மார் அகதிகள் முல்லைத்தீவில் உள்ள விமானப்படை முகாமுக்கு தற்காலிகமாக அனுப்பப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மிரிகான தடுப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த போதிலும் மிரிகான தடுப்பு முகாமிலே போதிய தங்குமிட வசதிகள் இல்லாததால் இந்த அகதிகளை முல்லைத்தீவு விமானப்படை தளத்துக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உயர்தர பெறுபர்கள் ஏப்ரலில் வெளியாகும் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. மண்ணெண்ணெய் 5 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. சிகிரியா நோக்கி படையெடுக்கின்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தொடர்பான ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. சீரியா பிரதேசத்துக்கு விடுமுறை காலமான இந்த நாட்களிலே உள்நாடு மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையிலே வருகை தருவதாகவும் மத்திய கலாச்சார நிலையத்தின் சீரியா திட்ட முகாமையாளர் துசித ஹேர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் மாணவர் எண்ணிக்கை போதாமையால் பாடசாலைகளை மூடுகின்ற நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தென்மராட்சி வலய ஓய்வு நிலை கல்வி பணிப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பாக அதிகாரிகளுடைய நடவடிக்கை போதாது என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் பல முக்கிய செய்திகளை பார்க்க முடிகிறது. 2024 இடம்பெற்றிருக்கக்கூடிய பல முக்கிய விடயங்களுடைய தொகுப்புகளும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பதும் நாங்கள் ஏற்கனவே பார்த்தபடியே புலிகளால் மஹிந்தவுக்கு உயிராபத்தில்லை, அவர்களுடைய நெருங்கிய உறவையை பேணி இருந்தார் என்கிறார் பொன்சேகா என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மண்ணெண்ணெய் விலை குறைப்பு தொடர்பான செய்தி முன்பக்கத்திலும் பதிவாகி இருக்கிறது. சிவப்பரிசி தட்டுப்பாட்டுக்கு விரைவில் தீர்வு காணப்படும், அரசாங்கம் உறுதியளித்திருக்கிறது. ஊடகங்களுக்கு தணிக்கை விதிக்கும் எண்ணமில்லை, அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. மோகனதாஸ் சுவாமிகளுக்கு சாதனை தமிழன் விருது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. டான் தொலைக்காட்சி குழுமம் வருடாந்தம் வழங்குகின்ற சாதனை தமிழன் விருது சன்னதியான் ஆச்சிரம முதல் மோகன்தாஸ் சுவாமிகளுக்கு வழங்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முன்கூட்டி வெளியான 3 வினாக்களுக்கு இலவச புள்ளிகள் வழங்குவது உரிமை மீறல், புலமை பரிசில் பயிற்சியை குறித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது.
வவுனியாவில் பஸ் மோதி 7 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. 2025 வரவு செலவு திட்டம் தொடர்பான செய்தி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மகளை தனியார் கல்வி நிலையத்துக்கு அழைத்துச் செல்ல முயன்ற தந்தை சாவு என்கின்ற ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே மகளை தனியார் கல்வி நிலையத்துக்கு அழைத்துச் செல்ல முயன்ற தந்தை ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் உயிரிழந்திருக்கிறார். ஊரளவு பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அவருக்கு வயது 38. எனவே இந்த செய்தி தொடர்பாகவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம். எனவே மீண்டும் மீண்டும் பார்க்கின்ற காரணத்தால் அதிகளவான உயிரிழப்பாக நினைக்க வேண்டிய அவசியமில்லை. உயர்தர பரீட்சை பெறுவர் ஏப்ரலில் என்கின்ற செய்தியாக அது அமைய பெற்றிருக்கிறது எனும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. அரசாங்க உத்தியோகத்தர்களை குறைக்கின்ற எதிர்பார்ப்பில்லை, அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே பொறுப்பற்ற செயற்பாடுகளால் போக்குவரத்து சேவைகள் பாதிப்பு, மன்னார் நகரசபை மீது குற்றச்சாட்டு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. பல்வேறு அமைப்புகளிடம் நிதி பெற்று தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் சத்தியலிங்கம் எம்பி தெரிவித்திருக்கிறார் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கரை படியாத கரங்களுடன் இருந்தால் மக்களுக்கு சிறப்பாக பணி செய்யலாம் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் பதிவாகி இருக்கிறது. முக்கிய செய்திகளை பார்த்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.